நன்றிங்க ஐயா. ஐயா பசியோடு இருக்கேன், ஏதாவது சாப்பாடு இருந்தா கொஞ்சம் கொடுங்கப்பா. பசிக்குதான்? ஐயோ சரி, வீட்டுல எங்க தாத்தா இருக்காரு, அவர்கிட்ட கூட்டு போய் வரீங்களா? அப்படியா? எனக்கு நான் கட்டினதும் சரியில்லை, வீட்டுக்கு வந்ததும் சரியில்லை, அது வயிற்றுல பிறந்ததும் சரியில்லை. இன்னைக்கு கஞ்சியா தாண்டியா பார்த்த நீ உணவு சாப்பாடு பூரா மட்டும் வைக்க போறல பித்து மாடு தூண்டுறதுக்கு போது அது மெருவராப்பா இருக்கு. தாத்தா நீ தாத்தா ஆனும் போது என் அடி வயிற்றுல அப்படியே புளி கரைக்குது. தாத்தா என்னம்மா இன்னைக்கு உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருந்தா சரியா வரும் வயலு ஒரு மயங்கி விழுந்திருந்தாரு. நான் சரியாத்தான் கேட்கறேன். உலகத்துல மயக்கமா வேற மொத்த பேரும் கண்ணுக்கு தான் தெரியலாம், வேற யாருக்கு தெரியுது இல்ல. என்ன தாத்தா பண்றது? ஆ, தண்ணி திருப்பி விடுறேன். சரி தண்ணீர் குடிச்சு முடிச்சுட்டு அவர் பசிக்குதுன்னு சொன்னார் தாத்தா. அதுக்கே நம்ம வீட்டுக்கு அவர் கூட்டு வந்திருக்கேன். ஏய், என்ன ஊரா இல்ல சத்திரமா சாவடியாச்சா? என்ன வரம் வரலாம் வெச்சு வரதுக்கு வாங்கிக்கிறேன் நானு. என்ன பார்த்தா மடப்பள்ளியில சோறாக்குற மாதிரி இருக்குதா? ஐயோ தாத்தா, ஒருவேளை சாப்பாடு கேட்டது ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு எனக்கு தான் தெரியும். வீட்டுக்கிட்ட வந்துட்டாரு, இப்பதான் பேசாது கூட்டா டேட் ஆட்டியா? வந்துட்டாரு. ஐயோ, திருப்பி அனுப்ப முடியாது. எங்கறான் அத பாருங்க. ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம். ஆடா சேப்பாப்பாலே பயங்கோட்டு வீரம் ஒரு 5-6 கிலோமீட்டர் கண்டான போய் வீ கூடாது. அவ வர வழியில தேவீங்களா? காலையில் மணியாக வந்து பசி பயக்கம் தண்ணீர் தாகம், நல்ல நேரத்தில் தண்ணீர் கொடுத்து தெய்வம் போல் காப்பாற்றினார் ஐயா. ஐயா பசியோடு இருக்க ஐயா, சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது ஐயா. நீங்க ஒரு வாரமா? ஆமா ஐயா. சாப்பாட்டு குறை கிடையாதுப்பா. இன்னும் ஒருத்தர் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறாரு, அவர் எத்தனை மூட்டை காலி பண்ணா தெரியல. மீறி இதுக்கிட்ட நீ காலி பண்ணிட்டு நான் என்ன தலைமையில் துணி போட்டு கோயிலாண்ட ஐயா அப்படிலாம் வேண்டாம் ஐயா, கொஞ்சமா போடுங்க, நான் சாப்பிட்டு போயிடுறேன். ஆள் பார்த்தா கொஞ்சமா சாப்பிடுற மாதிரி தெரியலடா. ஒரு வேளைக்கு 3 கிலோ அரிசி காலி பண்ணுவோம். அப்படிலாம் சாப்பிட மாட்டேன் ஐயா. அப்படியா? ஆமா ஐயா. கூப்பிடுறியம்மா குழந்தா? கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சேன், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணேன், வாழைக்காய் பொரியல் பண்ணேன், அப்பளம் பொரிச்சேன், ரசம் வச்சேன். ரசம் வச்சு அதுல கொஞ்சம் விஷம் வைக்கிறது தானே தொல்லையில் அதை போய் சேர்ந்துருப்பா. என்ன பண்றேன்? ஆனா இன்னைக்கு ஒரு ஆளை சாப்பாட்டுக்கு தள்ளி அதுக்கிறமா. நான் என்னன்றேன், என்னதான் குடும்பம், பாடுஸ் குடும்பம். என்ன பேசுறீங்க நீங்க? கேட்டா என்ன பண்ண நாளைக்கு ஒரு ஆள் ஏமா தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. நம்மளால முடிஞ்ச வரை நம்ம பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, பாவத்தை தேடி வைக்க கூடாது. சரிதானா? நம்ம தேடி வச்ச சொத்து மட்டும் பசங்க அனுபவிக்காது, நம்ம தேடி வச்ச பாவத்தையும் தான் அனுபவிக்கும். அதனால பெற்றவங்களால முடிஞ்ச வரல பசங்களுக்கு பாவத்தை தேடி வைக்க கூடாது. தானத்திலே தெரிஞ்சது அன்னதானம் சொல்லுவாங்க. அதனால இதுக்கு போய் அவனே சாப்பாடு போடு. நிக்கிறான் பாரு மண்டகட்டு மகாராஜா. அவர் யார் அடிக்கிறது? அவர் மிருத்தக்காரன் அடிக்கிட்டா. மூக்குடும் பிரச்சனை நானடா பாவி பண்ண. தங்கராஜ போலடா. உனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கு, எவ்வளவு திமிரு இருக்கு, என்னுடைய மனைவி நீ அடிக்கின்றாய். டேய் விஜயா, இவ்வளவு ஒரு தாசி, இவ்வளவு ஒரு வேசி, இவ்வளவு ஒரு விபச்சாரியாடா. யாரை பார்த்து தாசி வேசி என்று சொல்கிறாய்? என்னடா? அவள் உத்தமையாடா உத்தமி, பத்தினியாடா பத்தினி. என்னடா சொல்கின்றாய்? ஆமாண்டா. உனக்கு சாந்திக்கு திருமணம் நடந்தது, நாம் இருவரும் மலைநாட்டு போருக்கு சென்று விட்டோம், இப்பொழுதுதான் திரும்பி வருகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இவருடைய வயிற்றில் வர கருவுக்கு யாரா அந்த காரணம்? கருவுக்கு காரணம் அந்த பாவிதாண்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நீ நான் எங்க சென்றோம்? மலைநாட்டு போருக்கு சென்றோம். போருக்கு சென்று இடத்துல ஆற்றிலே தண்ணீர் ஓடி வந்தோம். ஆனால் இவ்வேளையில் அக்கறையே கிடக்க முடியாது என்று ஒரு பாடி உணர்வு உண்டான அந்த பாடி உலகத்தில் நீ நான் படுத்துறங்கணும். ஆனா நீயே உறங்கி விட்டாய், எனக்கு தூக்கம் வரல. ஏன் வரல? என்னுடைய மனைவி ஞாபகம் வந்து விட்டது.